வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மசாலா பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்கி பாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் பிரிஞ்சால் ரைஸ் அதாவது வாங்கி பாத் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பவுடரை போட்டு கிளறி கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்பைஸை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். இது 2 பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா பண்ணணுன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பண்ணி நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு அளவு தெரியாது. அதனால தான் ரொம்ப மினிமமாக சொல்லியிருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு இதோட 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை எப்போவுமே சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டதும் இதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுனால நார்மல் தேங்காவே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ட்ரை கோகோனட் சேர்த்துக்கோங்க. இங்கே டெசிகேட்டட் கோகோனட்னு கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப ஃபைன் பவுடராக வராது. மேக்ஸிமம் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நம்மளோட வாங்கி பாத் மசாலா பவுடர் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.